பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட், பட் நாட் எவ்ரி ஒன் இஸ் அன் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி எல்லோரும் சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து ஒரே எக்ஸைட்டடாக இருப்பீங்க. நிறைய குழந்தைங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் எந்த ப்ரோக்ராம் நடந்தது, அந்த ப்ரோக்ராம் நடந்தது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. வந்து இப்போது கொடுக்கப்பட்டிருக்க லெசன்ஸ்க்கும் ஒரு சிம்பிள் சஜஷன் டு ஆல் மை டியர் பேரண்ட்ஸ். இப்போ புக்கில் உள்ளதுக்கும் குழந்தைங்களோட ஸ்டடீஸுக்கும் வந்து நிறைய வந்து ரிலவெண்ட் ஆக மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு சில கான்செப்ட்ஸ்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா, வெளியில் போய்ட்டு நிறைய பேரை மீட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், மிடில் கிளாஸ் அது மாதிரிலாம் பீப்புளெலாம் மீட் பண்ணுறது. பஸ் ட்ராவல் எப்படி இருக்கும், அந்த பஸ் ட்ராவலில் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு 1 hour ஒரு பஸ் ட்ராவல் கூட்டிகிட்டு போகலாம். ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்கும், இன்னும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும்போது அந்த லெசனில் நம்ம சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற புரியல அவங்களுக்கு. அதை வந்து ஒரு தியரி மாரி படிக்கிற மாதிரி ஆகிடுது. அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இவங்களாம் யார், பாரதியார் யார், காந்திஜி யார் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வீட்டில் நம்ம நிறைய கதைகள் சொல்கிறது இல்லை. வீட்டில் வந்து நிறைய கதைகள் சொன்னோம். நைட்டில் ஃபோன் பார்க்க அலோவ் பண்ணுறதை விட்டுட்டு வீட்டில் நைட்டு படுக்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு கதை சொல்லணும் குழந்தைங்களுக்கு. பழைய கதைகள், உங்கள் ஃபேமிலி கதையே நிறையா இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோட நிறைய கதை, உங்கள் தாத்தா எப்படி இருந்தாங்க, பாட்டி எப்படி இருந்தாங்க, தாத்தாவோட தாத்தா என்ன வேலை பார்த்தாங்க, இப்படி நிறைய விஷயங்களை குழந்தைங்கள்ட்ட பேசணும். அவங்க வராங்க, வந்தோன்னே ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்கிடுறாங்க. அவ்வளோதான். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. பேசுறதுக்கு உங்களுக்கும் டைம் கிடையாது, அவங்களுக்கும் டைம் கிடையாது. பேசுகிறதுக்கு 1 hour நம்ம வந்து அதுக்கு ஒதுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்மளோட ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ், ஹாப்பியான இன்சிடென்ட்ஸ், சேடான இன்சிடென்ட்ஸு, இந்த ஃபேமிலியில் குட்டி குட்டி கதைகள், சில விஷயங்கள்லாம் இருக்கும், காசிப் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி என்ன அப்படி, நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி, அட்லீஸ்ட் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து குழந்தைங்கள சொல்லித்தரது பேரண்ட்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். எல்லாமே ஸ்கூல் பண்ணுவாங்க, ஸ்கூல் போர்ஷன் முடிப்பாங்க, அந்த லெசன்ஸில் உள்ளதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த லெசன், அந்த லெசன்ஸில் சப்ஜெக்டில் இல்லாத விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய கடமை வந்து பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. சிந்தித்து செயலாற்றும். தேங்க்யூ.